நான் வந்து ஒரு வாரமாகவே நான் வந்து பெருசாக எனக்கு பிடிச்ச க்ரியேட்டர்ஸ், எனக்கு பிடிச்ச இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எதையுமே நான் ஃபாலோ பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ரீசனே இன்டர்நெட்டு தான். இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃபீஸில் வேறு 30-40 பேர் வேலை பார்க்க முடியுது. என்னால் ஒரு இடத்துக்கு வந்து இங்கே எனக்கு இந்த லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. இது எல்லாமே கொடுத்தது இன்டர்நெட்டு தான். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டி. தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டி நாளாக நிறைய இஷ்யூஸ் எனக்கு வந்து என்னடா அதுன்னு சொல்லி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறப்போ ஐ ஃபீல் வெரி சேட், ஐ ஃபீல் வெரி வெரி பேட். சண்டை மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு அது ரொம்ப பர்சனலாக கொண்டு போய் இட் ஆல் ஃபீல்ஸ் வெரி, எனக்கு தெரியல, என்னோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இந்த கம்யூனிட்டி இப்படி கிடையாது, என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நான் போக ஆரம்பிச்சிட்டேன். இதனால் நான் இதை பேச வேணாம்னு ரொம்ப தள்ளி வச்சேன். பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் வி டாக் அபவுட் இட். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம பேச வேணாம்னு தள்ளி வச்சோன்னா அதில் சொல்யூஷன் கிடைக்காது. அதை நம்ம பேச தான் சொல்யூஷன் கிடைக்கும். தமிழ் கம்யூனிட்டின்னு சொல்கிறப்போ இந்த சைடு உட்காந்துட்டு இருக்கிற, அதாவது நீங்கள் ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு பார்க்குற யூடியூபர்ஸை பற்றி மட்டும் நான் பேசல. இது 50% தான். 50% நீங்களும் கம்யூனிட்டி தான். ஏன்னா நீங்கள் தான் ஆடியன்ஸ். நான் உங்களையும் சேர்த்து தான் பேசுகிறேன். நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்ன இன்டர்நெட்டில் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் என்ன பேச போறேன்னு தெரியும். So let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம், இன்டர்நெட் கம்யூனிட்டியில் எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி MG Squad கம்யூனிட்டிலையும் சேருங்க. அந்த பட்டனை அமைக்கி அப்போ தான் நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓடிட்டுருக்கீங்க. எனிவே லெட் மீ ஸ்டார்ட். என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பர்டிகுலர் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, நான் இன்டர்நெட்குள்ளே வருவேன், எனக்கு வந்து யூடியூப் என்னோடய கரியராக மாறும், நான் யூடியூபராக இருப்பேன், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணுவேன். இது எதுவுமே என் மைண்டில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ, நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வேறு. ஸோ அந்த டயத்தில் மதுரையில் எனக்கு வந்து ஒரு லீவ் இருந்தப்போ ஐ தாட் அந்த லீவை வேஸ்ட் பண்ண வேணாம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கக்கூடிய அந்த மீடியா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறப்போ அங்கே இருக்கிற தி ஹிந்து பத்திரிகையில் போய் நான் ஒரு இன்டர்ன்ஷிப் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடச்சி அதில் போய் நான் ஒரு இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்தேன். அந்த இன்டர்ன்ஷிப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் அங்கே இருந்தேன். அந்த 1 மந்தில் எனக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுத சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஆர்டிக்கிளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ஆர் சைபர் புல்லியிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசுங்கன்னு. இன்றைக்கும் நீங்கள் கூகுளில் போய் கன்ஃபெஷன் ஆர் சைபர் புல்லியிங் மதன் கௌரி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிக்கிள் உங்களால் வாசிக்க முடியும். பேசிக்காக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சண்டை போடுறவங்க, இன்டர்நெட்டில் கலாய்க்கிறவங்க, இன்டர்நெட்டில் முகமூடியை மாட்டிக்கிட்டு மற்றவங்களை புல்லி பண்ணக்கூடியவங்க, முகமூடியை மாட்டிக்கிட்டு மற்றவங்களை கலாய்க்கிறவங்க, இவங்களை பற்றி பேசுங்க. இவங்கனால பாதிக்கப்படுறவங்க, இன்டர்நெட்டில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, இன்டர்நெட்குள்ளே வர்றதுக்கே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆர்டிக்கிள் நான் எழுதினேன். நிறைய சைக்ரியாட்டிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, இந்த மாதிரி பேஜ் எல்லாம் வச்சுருக்கிறவங்க, கலாய்க்கிறவங்க, இவங்க கிட்டலாம் மீட் பண்ணி நான் ஒரு ஆர்டிக்கிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன். என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது இன்றைக்கி அந்த இஷ்யூ இவ்வளோ பெருசாக இன்டர்நெட்டில் போயிட்டுருக்கும் இதே தமிழ்நாட்டில்னு. எனிவே, இந்த பேஜ்லேருந்து ஆரம்பிக்கிற என் வாழ்க்கை வந்து லேட்டராக நான் இன்டர்நெட்குள்ளே வரேன். இதை நான் யாரை பற்றியோ பேச போகிறது கிடையாது. நான் என் லைஃப்பில் நான் பட்ட விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேனாலே நிறைய எனக்கு தெரிஞ்ச நான் பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை என்னால் கன்வே பண்ணிட முடியும். நான் இன்டர்நெட்குள்ளே வந்தப்போ என்னை மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் யூடியூபர்ஸ் ஆகணும்னு நினைப்பீங்க, ஆர் ஆல்ரெடி யூடியூபர்ஸாக இருப்பீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் கிரியேட்டர்ஸாக இருப்பீங்க. நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம் தமிழ்நாட்டில் நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபீல்டு முதல்ல வர்றப்பவுமே அந்த ஃபீல்டில் வந்து யாரோ ஒருத்தங்களோட பையன், அவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் டாமினேட் பண்ணிருப்பாங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டி பையனாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன் பையனாக இருக்கட்டும், அவங்க தான் அந்தந்த ஃபீல்டை டாமினேட் பண்ணுவாங்க. பட் தமிழ் இன்டர்நெட் கம்யூனிட்டியோட பியூட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் யூடியூப்லேருந்து தான் ஆரம்பிப்போமே. யூடியூப்பில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் கிரியேட்டர்ஸ் யாருமே பெரிய ஆட்களோட பையன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பாட்காஸ்ட் கம்யூனிட்டி பாருங்கள், அவங்க முகம் கூட வெளியே தெரியாமல் முகமூடி மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் வந்து இன்றைக்கி பாட்காஸ்ட் கம்யூனிட்டியில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஸ்பாட்டிஃபை சென்னைக்கு வந்து அவங்களுக்குன்னு ஈவென்ட் நடத்திட்டு போகிறாங்க. அண்ட் மொத்த பாட்காஸ்ட் கம்யூனிட்டியே வந்து அவ்வளோ த்ரைவிங்காக இருக்குது. யாருமே இவங்களோட பையன் அவங்களோட பையங்கிற பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஆளானவங்க கிடையாது. ட்விட்டரும் அதே மாதிரி தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி. இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிருக்குது. இவ்வளவு சூப்பரான ஒரு கம்யூனிட்டியில் நம்மளுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இதை நம்ம யாரும் நம்மளுக்கு இதை சொல்லித்தரல. நம்மளுக்குன்னே சம்ஹவ் நம்மளோட ஊரில் இருக்கிற ஒரு சொசைட்டியில் நம்மளுக்குன்னே லேர்ன் பண்ண சில விஷயங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சரக்கை அட்வர்டைஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிருக்க மாட்டாங்க காசு வாங்கி. யாருமே வந்து சிகரெட்ஸுக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. யாருமே வந்து ஆல்கஹால் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆடுக்கு யாரும் பெருசாக ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது பண்ணாங்கனாலே அதுக்குள்ளே யாராவது சரி பண்ணிவிடுவாங்க. யாருமே வந்து மதத்தை வச்சு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இங்கே கம்யூனிட்டியாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா. அப்போ இது எல்லாமே நம்ம இன்டர்நெட் கம்யூனிட்டியில் இருக்குதுன்னு சொல்கிறப்ப கிரியேட்டர்ஸ் மட்டும் கிடையாது, நீங்களும் உங்களையும் ஒரு ஹாஃப் தான் இங்கே கிரியேட் பண்ணுறவங்க பார்க்குற நீங்களும் அதே அளவுக்கு தான் கன்சியூம் பண்ணிருக்கீங்க. அப்போ இவ்வளோ பர்ஃபெக்டான கம்யூனிட்டி வந்து
லேட்லி நிறைய இஷ்யூஸ்குள்ளே போகிறத பார்க்குறப்போ ஐ ஃபீல் வெரி வெரி பேட். நான் ஒரு காமனான பேட்டர்ன் எல்லா பிரச்சனையுமே பார்க்குறேன். பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ யூடியூப்பில் நடக்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேவரட்டான கிரியேட்டர்ஸ் சண்டை போட்டிருக்கிறத பார்ப்பீங்க. சேம் வித் பாட்காஸ்ட் ஆர் ட்விட்டர். ஒரே ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் தான். ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டில் ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து செகண்டாக இருக்கக்கூடிய கிரியேட்டர் வந்து பாயிண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்க பாயிண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணுறப்போ அவங்க இமோஷ்னலாக பண்ணாங்கனால் லாஜிக்கலாக பண்ணாமல் அதை தாண்டி இமோஷ்னலாக பர்சனல் வெஞ்சன்ஸோட பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருவாச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு கிரியேட்டர் மிஸ்டேக் பண்ணவங்க இருக்காங்களே, தே ஸ்டார்ட் அட்டாக்கிங் தயர் செகண்ட் கிரியேட்டர்ஸ் பர்சனல். அப்புறம் அவங்களோட வெஞ்சன்ஸோட இவங்க பதிலுக்கு ரிவெஞ்ச் மாதிரி பேச ஆரம்பிக்கிறது. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேருக்கு அவெஞ்சர்ஸ் மாதிரி டீம் சேர்றாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. இது கிரியேட்டர்ஸ் மட்டும் சண்டை போடுறதை தாண்டி ஆடியன்ஸுமே வந்து 2 சைட் பிரிஞ்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்குன்னு ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் வந்து சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் அடுத்து வரேன். அது ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பட் அது நான் அப்புறம் வரேன். நான் என்னோட ஜேர்னிக்கு முதல்ல வந்துடுறேன். ஸோ நான் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே முதல்ல வந்தப்போ எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. நான் இதை இப்போ நான் திரும்பி பார்க்குறப்ப என்னால் தெளிவாக பேச முடியுது. அப்போ எனக்கு தெரியாது. நம்மளுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு நினைப்பு தான் நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கும். ஆனால் இன்டர்நெட்டுங்கிறது இட்ஸ் அ வேர்ல்டு. நம்ம எல்லாருமே வந்து ரியல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, நம்மளுக்குன்னு ஒரு குட்டி பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 பேர் 40 பேரை தாண்டி போக வாய்ப்பு இல்லை. எப்படி பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் அவ்வளோதான் நம்மளோட சர்க்கிள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அது சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப சின்ன சர்க்கிள். அதுலேருந்து நம்ம இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரப்போ த ஹோல் வேர்ல்டு இஸ் இன் யுவர் ஹேண்ட். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை ஆஸ்திரேலியாவில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பையன் வந்து பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காஷ்மீரில் உட்காந்துட்டு இருக்கிற யாரோ ஒருத்தங்க சொல்கிறதுக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த மாதிரி நான் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்தப்போ நான் வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சப்போ எனக்கு அஃப்கோர்ஸ் ஐ காட் ஸோ மச் லவ். அதனால தான் நான் இங்கே இருக்கேன். பட் எனக்கு வெறுப்பும் வந்திருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னமும் என்னை பிடிக்காதவங்க இருப்பாங்க, பிடிச்சவங்க இருப்பாங்க. பட் ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஈக்குவலி. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். எனக்கு வந்து ஏன்னா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்காம இருக்கிறவங்கள நான் விட்டுருவேன். பட் பார்த்து இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் என்னோட க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் மேக் பண்ணி தான் நம்ம எல்லா கிரியேட்டருமே. அது ஒரு அழகான ஒரு ஜேர்னி. கரெக்டாக என்னைய OGMG ஸ்குவாடுக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் ஒரு லேப்டாப் வச்சு பேசிகிட்டு இருந்த ஒரு பையன் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ, ஆஃபீஸ் இதெல்லாம் பேசுகிறப்போ அந்த ஜேர்னிக்கு நீங்கள் எல்லாமே காரணமாக இருந்திருக்கீங்க. ஆனால் இந்த பையன் ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ ஐ டென்ட் நோ வாட் ஐ வாஸ் டாக்கிங். பேசுகிறது எல்லாமே கரெக்டாக என் மனசுக்குள்ளே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் வர்ற கமெண்ட்ஸில் வந்து ஆமோதிக்கிறதும். ஆனால் அது ஒரு பபுள் சார்ந்து. நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஹேட்ரட் வராது. ஏன்னா அது ஒரு பபுள் தான் இன்டர்நெட்டில். எனக்குன்னு சொல்கிறது நான் ஏன் எனக்குன்னு சொல்லிக்கிறேன்னா ஸோ தட் எல்லாமே ரிலேட் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் தனியாக பேச விரும்பல. அதனால் நான் என்னையவே எக்ஸாம்பிள் ஆக்கிக்கிறேன். என்னோட ஆடியன்ஸ்க்கு நான் பேசுகிறது கரெக்டுன்னு தான் தோணும். ஸோ இது ஒரு பபுள் மாதிரி. ஒருத்தங்க ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க, எல்லாருமே மறுபடியும் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தேர்ட் பர்சன் யாராவது ஒருத்தங்க இதில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஸ்டார்டிங்கில் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். லக்கிலி எனக்கு வந்து சரி பண்ண வந்தவங்க வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும்னு பீப்புள் வந்து என்றைக்குமே சரியாக்கணும்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. எனக்கு கிரிட்டிக்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே அவங்களோட கிரிட்டிசிசமும் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். ஐ வாஸ் லக்கி அபவுட் தட். இன்றைக்கி அது இல்லைங்கிறத தான் நான் பெரிய பிரச்சனையாக பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி சரியாக்கணும்னு சொல்கிறப்ப ஐ கெப்ட் லேர்னிங் ஃப்ரம் இட். நான் இன்டர்நெட்டை எப்படி அப்புறம் ஓரளவுக்கு மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த உலகத்துக்கு நான் புதுசுப்பா, நான் ஒரு குழந்தை, ஐம் எ பேபி ஹியர். எப்படி வந்து முதல் மனிதன் வந்து தீயை ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டானோ, எப்படி முதல் மனிதன் வந்து வீடு கட்டணும்னு கற்றுக்கிட்டானோ, எப்படி முதல் மனிதன் வந்து மக்களாக வாழணும்னு கற்றுக்கிட்டானோ, காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தாங்க, சொசைட்டியாக வாழணும்னு கற்றுக்கிட்டானோ, எப்படி வீலை கண்டுபிடிச்சிட்டானோ அந்த மாதிரி நான் இன்டர்நெட்குள்ளே வந்துட்டேன். இனிமேல் இன்டர்நெட் என்னை கொண்டு போகட்டும். ஐ ஆம் ரெடி டு லேர்ன், அன்லேர்ன், அடாப்ட். இந்த 3 விஷயத்தை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்ட தப்பாக இருந்தால் நான் மறுபடியும் அதை அன்லேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ரீலேர்ன் பண்ண கற்றுக்கிறேன். அண்ட் நான் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிறத கற்றுக்கிறேங்கிறத எல்லா விஷயத்தையும் நான் ரியலைஸ் பண்ணுறேன். இந்த 3 விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணிட்டு கண்டென்ட் மேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ட் அப்படி மேக் பண்ணிகிட்டு இருக்கப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம ஒரு களிமண்ணாக இந்த இன்டர்நெட்குள்ளே வரப்போ இன்டர்நெட்டில் நம்மளோட ஆடியன்ஸ், நம்மளோட கிரிட்டிக்ஸ், நம்மளோட ஹேட்டர்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே ஹேட்டர்ஸ், நம்மளை பார்க்குறவங்க, நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, நம்மளோட கண்டென்ட் ஒன்று பண்ணும், இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரும். அதுதான் ஸ்கல்ப்சராக கொண்டு வரும். இதில் யார் ஒருத்தங்க இன்டர்நெட்டுக்குள்ளே வரவங்க நான் தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினச்சி உள்ளுக்குள்ளே வந்தாலும் அவங்க இன்டர்நெட்டில் சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா இன்டர்நெட்டில் கிரிட்டிசிசம் வந்து ஹார்ஷாக இருக்குங்கிறது தான் ரியாலிட்டி. இன்டர்நெட்டில் கிரிட்டிசிசம் ஹார்ஷாக இருக்குங்கிறத நம்மளால் ஹேண்டில் பண்ண, அது இருக்கக்கூடாதுங்கிறது வந்து நம்ம அடுத்து பேசக்கூடிய டாபிக், ஃபியூச்சரை பற்றி பேசலாம். நான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி சொல்லிடுறேன். இன்டர்நெட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் புதுசாக வரவங்க என்கிட்ட சொல்கிறது வந்து, இப்போ எனக்கு இந்த ஹேட்ரட் இருக்குது, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது? உனக்கு இல்லை இளைய தளபதி விஜய்க்கு
ஹேட்ரட் இருக்குது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஹேட்ரட் இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுக்கு ஹேட்ரட் இருக்குது, எல்லாருக்குமே இங்கே ஹேட்ரட் இருக்குது. எல்லாருமே அதை ஹேண்டில் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மேஜர் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலை இது கிடையாது. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்கன்னா அவங்க இந்த ஹேட்ரடை பார்க்கவே தேவை கிடையாது. அவங்களோட வேர்ல்டு வேறு, அவங்களுக்குன்னு பாலிடிக்ஸ் இருக்குது, சினிமா இருக்கும், கிரிக்கெட் இருக்கும், மற்ற ஸ்டார்ஸ்க்கெல்லாம் வேறு வேர்ல்டு இருக்குது. இது அவங்களோட அட்மின் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு இதுதான் லைஃபு, இதுதான் நம்மளோட லைவ்லிஹுட், பிரெட் அண்ட் பட்டரே வந்து இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறப்போ நம்மளோட லவ்வையும் நம்ம பார்ப்போம், நம்மளோட ஹேட்ரடையும் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட கண் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹேட்ரட் தான் அதிகமாக நோட் பண்ணும். ஆனால் அது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். நம்ம மைண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணும். அப்படி அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். அதில் வேல்யூ இருக்குது, கிரிட்டிக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க, லேர்ன் பண்ணுங்க. பரவாயில்ல, நம்ம தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஈகோ தூக்கி குப்பையில் போட்டுருங்க. கிரிட்டிசிசம் வேலிடாக இருந்தால் டேக் இட். ஏன்னா அதுதான் உங்களை இவால்வ் பண்ண வைக்கும். நீங்கள் முன்னேறிட்டே போயிட்டு இருக்கணும்ல, அங்கே இருந்தீங்கன்னா இவால்வே ஆகாமல் நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா இயற்கை வந்து தூக்கி வெளியே போட்டுரும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறப்போ த ஒன் தட் இவால்வ்ஸ் மோஸ்ட், சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகணும். ஸோ அடுத்தவங்க சொல்கிறது என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அதில் வேலிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டு மாற்றிக்கணும். அண்ட் நம்மளும் ஒரு ஜேர்னியில் மாறுவோம். யாருமே போனவர் நேற்றுக்கு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்போ மாதிரி இன்றைக்கி இருக்க மாட்டோம். ஸோ அது கிவ் யுவர் செல்ஃப் டு த இன்டர்நெட் அண்ட் இன்டர்நெட் வில் ஷேப் யூங்கிறத வந்து நம்ம ரியலைஸ் பண்ணோம். யாராவது ஒருத்தங்க நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்கன்னா, உனக்கு அந்த கிரிட்டிசிசம் தப்பாக இருக்குதுன்னா நீ பதிலுக்கு அந்த கிரிட்டிசிசம் அட்ரஸ் பண்ண, அந்த பர்சனை அட்ரஸ் பண்ணாது. அவன் பண்ணுவான், அவன் தப்பாக இருக்கலாம், நீ ஆனால் அந்த தப்பை பண்ணாது. நம்ம எப்போ வந்து அவன் பண்ணுறான் நான் பண்ணுறேன்னு ஆரம்பிக்கிறோமோ, டிக் 2 கிரேவ்ஸ், நீயும் நாசமாக போவான், அவனும் நாசமாக போவான். 2 பேரோட ஆடியன்ஸ் வந்து கடைசியில் என்டர்டெயின்ட் ஆவாங்களே தவிர அதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் பேர் எடுக்க விரும்பலை, பட் நம்ம ஊரில் வந்து மிகப்பெரிய ஆட்கள் இறந்து போனது இருக்குது. 5 நாள் பேசியிருப்பாங்களா இன்டர்நெட், 6வது நாள் அது வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா உலகம் அவ்வளோதான். அதுவும் இன்டர்நெட்டில் வந்து மாறுறதுக்கு ஒரு நாளும் புது ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது, புதுசாக ஏதாவது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ பீப்புள் வில் ஃபர்கெட் வெரி ஈஸிலி. இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்வைவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அண்ட் அடாப்ட் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இமோஷன்ஸை தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வராதிங்க. இஃப் யூ ஆர் சம்மன் வெரி வெரி இமோஷனல், எனக்கு ரொம்ப இமோஷனலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேபி இன்டர்நெட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். அது நீங்கள் தோத்துட்டீங்க, இது உங்களுக்கு வந்து தப்பு அப்படின்லாம் கிடையாது. இது சரியான இடம் இல்லை, ரைட் ஃபிட் கிடையாது. ஏன்னா இந்த இடம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதை மீறி நம்ம வந்து ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு ரேண்டமான ஹேட்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் இப்போ வரேன். ரேண்டமான கமெண்ட்ஸு, அப்யூஸு கிரியேஷன்லேயும் இருக்குது. நான் உங்கள் மேலே மட்டும் சொல்ல, கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களை மட்டும் சொல்ல, கிரியேட்டர்ஸ்கிட்டையும் சொல்கிறேன். ரொம்ப ரேண்டமாக இதை பண்ணிட்டு இருக்கப்போ, பாயிண்ட்லெஸ்ஸாக பண்ணிட்டு இருக்கப்போ இது எங்கே போய் லீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்குவாங்க. நான் சொன்னேன்ல ஒரு பெரிய ஆபத்து நம்ம எல்லாத்துக்கும் காத்துட்ருக்குன்னு, அதை அட்ரஸ் பண்ணுறேன். ஐடி ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்கூலில் பசங்க எல்லாருமே வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பசங்களை எதுவுமே சொல்ல முடியாது. அந்த பசங்களுக்குள்ள 1000 காம்படிஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றா சேர்ந்து அவங்க பேக்காக இருந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பசங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு, கிழிச்சிக்கிட்டு, குத்திக்கிட்டு, கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னால் மேனேஜ்மெண்ட் அங்கே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை கொண்டு வருவாங்க. அந்த பசங்களை வந்து 1ஆம் டிஸ்டன்ஸில் உட்காருன்னு சொல்ல வச்சுருவாங்க. நீங்கள் அந்த பசங்க அவங்களுக்குள்ள மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் எதிர்த்து கூட என்றைக்குமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. இதுதான் இன்டர்நெட்டுமே. இன்டர்நெட்டில் இன்றைக்கி இருக்கிறதுலே அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடியது, நம்ம பேசுகிறோம்ல ஹேட்டர்ஸு, கேங்கு, சண்டை போடுறோம்ல, இது இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது எங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். சினிமாலையா, யூடியூப்லையா, இன்ஸ்டாகிராம், பாலிடிக்ஸ், இருக்கிறதுலே அதிகமாக வந்து விமர்சனங்கள் முன்ன பின்னான்னு போயிட்டு இருக்கிறது வந்து பாலிடிக்ஸில் தான். அந்த பொலிட்டிக்கல் பவரில் இருக்கக்கூடியவங்க யார் வந்தாலும் சரி, நான் வந்து இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் சொல்ல, எந்த கவர்மெண்ட் இந்தியாவில் மட்டும் சொல்ல, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து கையில் பவர் இருக்குது. அவங்க அதை யூஸ் பண்ண முடியாமல் இன்டர்நெட்டில் மட்டும் தான் திணறிட்டு இருக்காங்க. ரியல் வேர்ல்டில் அவங்க வந்து ஒரு கிரிட்டிசிசமோ ஏதாவது ஒருத்தன் பேசினா தூக்கி ஈஸியாக ஜெயிலில் போட்டுற முடியும். இன்டர்நெட்டில் மட்டும் அது பண்ண முடியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம இந்த மாதிரி வந்து லூஸ்தனமாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பாருங்கள், நாங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கோம்னா எல்லாரும் இங்கே இன்டர்நெட்டில் நடந்துட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ நோ தட் பர்சனலி. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, நாங்கள் உங்களுக்கு பெட்டர் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி ஹேட் பண்ணக்கூடாது, இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வந்து கிரிட்டிசிசம் வைக்கக்கூடாது. அவங்க கொண்டு ஐடி ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் அவங்கெல்லாம் இதை பண்ணுவோம், உனக்கேன் இந்த அக்கறை அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சுயலாபம் இருக்குது. அவங்கள அதில் பண்ண சைடு கேப்பில் என்ன சொல்லுவாங்க, இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, ஆர் மினிஸ்ட்ரியே இப்படி சொல்லக்கூடாது, கவர்மெண்ட்டே இப்படி சொல்லக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அந்த ரெகுலேஷன்ஸ்னால உள்ள சொருகுவாங்க. இந்த 4 சொருகுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு அது தேவை. இங்கே ஒரு டிவைடட் ஹவுஸை வந்து ஈஸியாக அவங்க அப்படி ரூல்ஸ் போட்டு ஐடி ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க. அண்ட் என்றைக்குமே
நான் இன்டர்நெட்டை நம்ம சொசைட்டியாக மட்டும் கிடையாது, ரியல் வேர்ல்டில் மட்டும் கிடையாது, இன்டர்நெட்லேயுமே வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எவ்ரி அதர் யூடியூப் கம்யூனிட்டி. இது நான் சொல்லலை, நான் ஸ்பாட்டிஃபை டீம் கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னது, யூடியூப் டீம் கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொல்கிறது, மெட்டா டீம் கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொல்கிறது. இங்கே மட்டும் வந்து இந்த அட்வர்டைசிங் வந்து எல்லாத்தையும் அட்வர்டைஸ் பண்ணுற பழக்கம் இங்கே கிடையாது. ஒரு கம்யூனிட்டியாக எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு டெக் கிரியேட்டர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட்டர் கிட்ட நல்லா பழகுறாங்க. ஒரு லைஃப் ஸ்டைல் கிரியேட்டர் வந்து ஒரு பியூட்டி கிரியேட்டர் கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு பியூட்டி கிரியேட்டர் வந்து ஒரு குக்கிங் கிரியேட்டர் கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு குக்கிங் கிரியேட்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபோடெயின்மெண்ட் கிரியேட்டர் கிட்ட நல்லா பேசுவாங்க. மற்ற கம்யூனிட்டி மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மற்ற லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா டெக்கெல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க, ஃபிட்னஸ்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. இங்கே எல்லாருமே எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. there was a time, இதே யூடியூப்ல there was a time, இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் இருந்தால் அதை இன்டர்நெட்டோட டீல் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டில் நல்லா பழகுறது. இங்கே இப்போ அதெல்லாம் தாண்டி ரொம்ப பர்சனலாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்நெட் அவ்வளோ லைட் ஹார்ட்டடாக இருந்தால் எப்படி இந்த சொசைட்டியில் நம்ம சர்வைவ் ஆக முடியும்? அதுவும் இன்டர்நெட் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு இடத்த நோக்கி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் தெரியுமா? மேபி அது வேணால் அது பண்ணும். ஐடி ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? இது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்குப்பா, எல்லோரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எல்லாருமே வந்து ஆதார் கார்டோட உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து ஓடிபி வந்தால் தான் உங்களால் ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும், ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும், ஒரு ஸ்பாட்டிஃபை அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும்னா நீங்கள் யார் என்ன பேசுகிறீங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வந்து சட்னு போட்டால் தெரிஞ்சிடும். ஏன்னா அனானிமஸ் அக்கௌண்ட்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதுக்காக தான் நம்ம வந்து நமக்குள்ளே நம்மளே வந்து பேசி தீர்த்து ஒழுங்காக கொண்டு போயிட்டுருக்கணும்னு நினைக்கிறது. பட் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கனால் இங்கே வந்து அனானிமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமும் நிறைய இருக்குது. ஒருத்தன் வந்து ஓப்பனாக ஒரு கிரிட்டிசிசம் வைக்க முடியும், ஒரு விமர்சனம் வைக்க முடியும், அது எல்லாமே காணாமல் போயிடும். ஏன்னா அவங்களுக்கு அது பண்ண வேணாம். ஸோ தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் சர்வைவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, நான் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, சர்வே விடுங்க. இஃப் யூ வாண்ட் டு க்ரோ, ஒரே விஷயம் தான், பி ரெடி டு அக்செப்ட் வென் யூ மேக் மிஸ்டேக். ரொம்ப சிம்பிளான லைன், அவ்வளோதான். ஒத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக். ரெண்டாவது. மூணாவது, லேர்ன் ஃப்ரம் கிரிட்டிக்ஸ். இன்டர்நெட்டில் பியூட்டிஃபுல்லான விஷயம் கிரிட்டிக்ஸ் தான். நம்ம பபுள்லே வாழ மாட்டோம். சினிமா ஆக்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சாபம், கிரிக்கெட்டர்ஸ்க்கு, பொலிட்டிஷியன்ஸ்க்குலாம் மிகப்பெரிய சாபமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை சுற்றி இருக்கிற 4 பேர் வந்து அவங்களை ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்ணே நீ மாசுனே, அண்ணா நீ சூப்பர், நீ அக்கா நீங்கள் தான்க்கா வேறு லெவல். இதை சொல்லி அவங்களுக்கு ரியல் வேர்ல்டோட கனெக்டே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைங்கிறப்போ என்னடா இல்லையா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே வந்து நிற்பாங்க. நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு இமீடியட்டாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க, நம்ம மிடில் மேனே கிடையாது. இதுதான் நம்மளோட பியூட்டியே, இதுதான் நம்மளோட பெஸ்ட்டு விஷயமே. அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கிரிட்டிசிசம் இருந்துச்சுனால அதை எடுத்துக்கோங்க. ஹேட்ரடை விட்டுருங்க. ஹேட்ரட் அப்புறம் இன்னொன்று, என்னை இவன் தேவையே இல்லாமல் குத்திக்கிட்டே இருக்கான், இவன் தேவையே இல்லாமல் என்னை திட்டிகிட்டே இருக்கான்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம். இருக்கிறதுலே ஸ்மார்ட்டஸ்ட் யார் தெரியுமா? ஆடியன்ஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் தமிழ் ஆடியன்ஸ். நான் இதை 100% எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் வந்து, தமிழன் ஒவ்வொருத்தனுக்குமே வந்து, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து எது சரி எது தப்பு, எவன் வேணும்னே பண்ணுறான், எவன் தேவையில்லாமல் பண்ணுறான், இவன் லாஜிக்கலாக பேசுகிறான், இவன் இல்லாஜிக்கலாக பேசுகிறான், இவனுக்கு ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணாங்கிறது வரைக்கும் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ கவலைப்படாதீங்க, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவசியம் இல்லை. கரெக்டான கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி போய் நீங்கள் ஹீட் கொடுத்துக்க தேவையில்லை. ஃபோக்கஸ் ஆன் ஈச் ஆஃப் யார் மென்டல் ஹெல்த். அது இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே எடுத்தவங்க கவுத்தோன்னு கண்டுக்காமல் போயிட்டுருக்கதா இருக்குது. ஒருத்தன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதை வச்சு மீம் போட்டு காமெடி பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்குது. நான் எல்லா சைடும் தான் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிப்போம். அது ஷோஸ் மோர் அபவுட் அவர் செல்ஸ் தேன் ஹூம் வி சப்போர்ட். அதுதான் எதார்த்தம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இன்றைக்கி இந்த வீக்கெண்டே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போயிருக்குது தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில், ஒரு இன்டர்நெட் கம்யூனிட்டியில் எல்லாருக்கும். ஸோ பி மோர் கைண்ட். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ ரக்கடாக வேணாலும் இருக்கலாம், கொஞ்சம் 4 பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்து பாருங்கள், அவ்வளோதான். அண்ட் உங்களை யாராவது வெறுக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா வெறுப்புக்கு பதில் சொல்ல வேணாம். உங்களை யாராவது கரெக்ட் பண்ணுறாங்கன்னு தோணுச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்ட் பண்ணாதது மாறுவது ஒன்று தான், மாறாதது மண்ணோது. ஓகேவா? த ஒன் தட் டசன்ட் சேஞ்ச் டீகம்போசஸ். மண்ணுக்குள்ளே போயிடும், மக்கி போகும். ஏதோ பேசணும்னு தோணுச்சு. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு கூட தெரில. எனக்கு என்னென்னா, இதுதானே எனக்கு ஒரு லைஃபே கொடுத்துச்சு, இங்கே என்னெல்லாமோ நடந்துட்டுருக்குது, இப்படிலாம் இது இருக்காதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும். ஐ ஹோப் திங்ஸ் சேஞ்ச் அண்ட் ஐ ஹோப் வி ஹாவ் அ பெட்டர் இன்டர்நெட் கம்யூனிட்டி இன் தமிழ். அண்ட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சே ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் அவர் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி, இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி, ஸ்பாட்டிஃபை, ட்விட்டர். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஆல். தேங்க்யூ என்னை எல்லோரும் இங்கே கொண்டு வந்ததுக்கு. ஏதோ ஒரு இடத்துல உங்களோட கான்வர்சேஷன்ஸில் இன்னமும் நான் ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கேன். இது ஒரு சான்ஸை எடுத்துக்கிட்டு என்னோட சைட்லேருந்து நான் தேங்க் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணுவோம், நம்ம எல்லாருமே ஒன்றா இவால்வ் ஆகும், செய்கிற தப்பை மாற்றிக்கிறதுக்கான புத்தியவும் வளர்த்துப்போம். பை, டேக் கேர், தமிழ் வாழ்க.